உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிரின் செனட்டர் பதவிக்காலம் டிசம்பர் 2ஆம் தேதி முடிவடையவிருக்கும் நிலையில் 2 முதல் 3 வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் ஏற்படலாம் என அவர் கோடி காட்டியுள்ளார். நேற்றைய நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய போது என் காலம் முடிவடைய உள்ளது என அவர் கூறியதிலிருந்து மாற்றம் நெருங்கியிருப்பது தெளிவாகிறது. Jadi sekali lagi saya harap sokongan daripada yang amat berhormat yang kita perlu bagi untuk tahun-tahun yang akan datang. Sama ada saya masih menjadi Menteri Kabinet ataupun tidak, itu soal nombor 2. Tetapi ini adalah agenda negara. PM senyuman bagi cara. Sebab saya pun tak lama 2-3 minggu lagi. அமைச்சர்களாக பொறுப்பேற்க ஏதுவாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில், டத்தோ நயீம் மொக்தார் மற்றும் டத்தோஸ்ரீ தங்கு ஜாஃப்ரோல் ஆகியோருடன் 2022 டிசம்பரில் ஜம்ரி செனட்டராக நியமிக்கப்பட்டார். மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செனட்டர் பதவிக்கான ஒரு தவணை என்பது 3 ஆண்டுகளாகும். ஒருவர் அதிகபட்சம் 2 தவணைகள் மட்டுமே, அதாவது 6 ஆண்டுகள் வரையில் தான் செனட்டராக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் ஜம்ரி உள்ளிட்ட மற்ற மூவரை காட்டிலும் தற்போது தங்கு ஜாஃப்ரோல் மட்டுமே தனது 2வது மற்றும் இறுதி தவணை காலத்தில் உள்ளார். அதாவது தற்போதைய செனட்டர் பதவிக்காலம் முடிவடைந்த கையோடு அவரின் அமைச்சர் பதவியும் காலாவதியாகும். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை மாற்றம் குறித்து தற்போது யூகங்கள் எழுந்துள்ளன. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.